இருக்கிறபடியினால் நம்ம எல்லோரும் சிலர் உபவாசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உபவாசம் என்றால் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சாப்பிடாமல் இருக்கிறது, ஜெபிக்கிறது, அப்படி அநேக காரியங்கள் சொல்லலாம். ஆனால் உபவாசம் என்ற அந்த மூல பாஷையிலோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் வாயை மூடுவது என்று அர்த்தம். பேசாமல் இருக்கிறது நல்லது. 2, சாப்பாட்டுக்கும் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய சந்நிதியில் இணைந்து இருப்பது தான், அவரோடு கூட வாசம் பண்ணுவது தான் உபவாசம் என்று அதனுடைய அர்த்தம். அப்போ உபவாச நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெபம் செய்வோம், நம்ம பைபிள் வாசிப்போம், அப்புறம் பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? பக்தி பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள், எல்லா காரியங்களும் செய்வோம். அப்போ உபவாசத்தில் நம்ம மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற நேரத்தை, சாப்பிடுகிற காரியங்களை விட்டு அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை நாம் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ சரீரத்திற்கான உணவு நம்ம சாப்பிட்றோம், போதுமான இளைப்பாறுதல், ரெஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாச ஜெபம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, உள்ளான அந்த மனிதனுக்கு, ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வசனத்தை அதிகமாய் நாம் உட்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் வாசிங்கன்னு கை கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பேர் கை தூக்கிங்க, கொஞ்சம் பேர் கை தூக்க மாட்டீங்க. ஆனால் எவ்வளோ வாசிங்கன்னு கேட்டாக்கா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா? அப்போது இன்றைக்கி உபவாசம் இருந்தீங்க, சாப்பிடாமல் இருந்தீங்க, ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், 2 வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், அந்த நேரத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுதான் கேள்வி. அப்போ இனி அடுத்த முறையாவது நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நேரத்தை பைபிள் வாசிக்கவும், ஜெபிக்கவும், அவரை பாடி துதிக்கவும், ஆராதிக்கவுமாக நீங்கள் உபயோகித்து கொள்ள வேண்டும். சரிங்களா? 2வது, இந்த உபவாச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தலை சுத்தல் மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும், தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொட்டாவியாக வரும். அது சகஜம். அந்த உடல்நிலை, அது நம்ம சரீரத்தில் குளுக்கோஸ் லெவல் குறையுது, சர்க்கரை அளவு குறையுதுன்னா அதெல்லாம் வர்றது சகஜம். அப்போ அதனால் என்ன பண்ணோம்? யூஸ்வலாக அந்த போர் அடிக்கிறது மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம சில வேளைகளில் மொபைல் பார்த்துட்டு இருப்போம், அதிகமாக மொபைல் பார்த்துட்டு இருப்போம், அதிகமாக நம்ம டிவி பார்க்குறது, வேறு காரியங்கள் பேசுகிறது. இது நாள் வரைக்கும் பேச மறந்த வருடங்களான அந்த நண்பர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஃபோன் பேசுகிறது. நான் இங்கே உபவாசம் இருக்கிறேன்ட்டு. அப்போ உபவாசம் அப்படி என்றால் மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டு எடுப்பது உபவாசம் சொல்லக்கூடாது. சரிங்களா? உபவாசம் நம்ம அந்தரங்கமாக எடுக்கணுன்ட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. மத்தேயுவின் சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்கள் சொல்லுது. அப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசிக்கும் பொழுது எல்லாரிடத்தையும் சொல்லிக்கொண்டு இருக்காமல் நீங்கள் முகத்தை கழுவி தலையில் எண்ணெய் பூசி நீங்கள் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அதுதான் உபவாசம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லி வேறொரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயுவின் சுவிசேஷத்தை எடுத்துப்போம், 6வது அதிகாரம் அதனுடைய 5, 6, 7, 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அப்படின்னாக்கா, ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படின்னு இல்லை, when you are praying, he didn't say if you are praying. that means நம்ம ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி 6வது வசனம் 7வது வசனம், நீங்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. எப்படிலாம் பண்ணக்கூடாது? மற்றவங்க பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ரகசியத்தில் நம்ம பண்ணணும். எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுறது, சபையில் பண்ணுறது, அது நல்ல ஒரு ஜெபம் தான். சரிங்களா? நீங்கள் ரகசியத்தில் பண்ணும்போது நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், உபவாசம் பண்ண போகிறேன்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? 7வது பார்த்தீங்கன்னாக்கா, அஞ்ஞானிகளைப் போல வீணான வார்த்தைகள் சொன்னதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்கள், அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படி பண்ணிங்கன்னா? ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அப்போ அதனால் நீங்கள் ஒரு குறிப்பை நீங்கள் சொன்னீங்க, ஜெபம் பண்ணீங்க, நல்லது. அதை குறித்து தேவனிடை நீங்கள் சமர்ப்பிச்சாச்சு. ஏன்னா அவர் விசாரிக்கிறபடியினால் நம்முடைய கவலைகள் எல்லாம் அவருடைய சந்நிதியில் கொட்டி விடுங்கள் கர்த்தருடைய வசனம் சொல்லுது இல்லைங்களா? 1 பேதுரு 5, 7வது வசனம் சொல்லுது, 6வது வசனம் சொல்லுது. அப்போது நம்ம எல்லா கவலைகளையும் வைத்தாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? அவர் கேட்ட, நமக்கு சமர்ப்பித்த அந்த ஜெபத்திற்காக அவர் பதில் தரப்போகிறார். அதற்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அதற்கு
அவருக்கு ஸ்தோத்திரமும் மகிமை செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதை தொடர்ந்து 9 முதல் 13 வரையில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விதம், மாடல் ஆஃப் பிரேயர் இயேசுவானவர் சொல்லித் தருகிறார். என்ன சொல்லுகிறார்? பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்மிடுவைகளே, ஆமேன் என்பதே என்று அங்கே முடிக்குது. சரிங்களா? இப்போ மனுஷங்க நமக்கு எதிராக தவறுகள் செய்திருக்கலாம், நமக்கு இஷ்டமில்லாத காரியங்களை பேசியிருக்கலாம், நம்மை துன்புறுத்தி இருக்கலாம், நம்மிலிருந்து ஏதாவது அவர்கள் திருடி எடுத்திருந்திருக்கலாம், நமக்கு சேர வேண்டிய காரியங்களை அவர்கள் அபகரித்திருக்கலாம். அப்போ அவர்களை என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா உபவாசம் போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். அவங்க எப்படியாவதும் அப்படியே ஜெபம் சொல்கிறாரு இல்லை, என்ன சொல்கிறாரு பாருங்களேன்? 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ தேவன் நமக்கு மன்னிப்பு தர வேண்டும், அவருடைய கருணையை காண்பிக்க வேண்டும், அவருடைய காருண்யத்தை காண்பிக்க வேண்டும், அவருடைய மனதுருக்கத்தை காண்பிக்க வேண்டும், அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், அவருடைய அதே சுபாவங்களை மற்றவர்களிடத்திலும், மற்றவர்களுக்காக நம்முடைய நண்பர்களிடத்தில் மட்டுமல்ல, நமக்கு எதிராக நிற்கிறவரிடத்தில் கூட அப்படியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 15வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், அதெல்லாம் முடியாது பிரதர், இந்த உலகத்தில் அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நம்ம இங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது இப்போ சொல்கிறத பாருங்க, மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்புறம் தொடர்ந்து பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் போது, நீங்கள் ஒருவேளை உபவாசிச்சிங்கன்னா அப்படின்னு இல்லை, when you fast, he didn't say if you fast. அப்படின்னாக்கா ஜெபமும் நீங்கள் நிச்சயமாக பண்ணணும், அதோடு கூட உபவாசமும் நீங்கள் நிச்சயமாக பண்ணணும். தினம் தினம் பண்ணணும்னு சொல்லலை, அதுக்கு நீங்கள் ஒரு நாளை குறித்து வச்சுக்கலாம். உபவாசம் பண்ணக்கூடிய சரியான நாள் என்னன்னாக்கா உங்களுடைய விடுமுறை நாள். சரிங்களா? அந்த ஒரு நாள் தான் பிரதர் நல்லா நான் தூங்குவேன், அந்த ஒரு நாள் தான் நிறையா நான் சாப்பிடுவேன், அந்த ஒரு நாள் தான் நண்பர்கிட்ட எல்லார்ட்டையும் அரட்டை அடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்து டிவியில் வர்றது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பேன்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கூட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபத்தோடு கூட நிறுத்தி விடாமல் உபவாசமும் அதோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, உபவாசிக்கும் போது எப்படி பண்ணணும்? மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அப்படின்னாக்கா சிலவங்க பார்த்தீங்கன்னாக்கா உபவாசம் இருக்கிறாங்கன்னா 6 o'clock ஃபேஸ் அப்படியே நீட்டமாக இருக்கும், ஃபேஸ் அப்படியே என்னமோ அவங்க தான் ஏதோ எல்லாமே அப்படியே இது பண்ண மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. மாறாக எப்படி இருக்கணுமா? தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நாம் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன காரியங்கள் தான் சொன்னோம், வேற யாரும் சொன்ன. நமக்கு சரியான ஒரு முன்மாதிரி, த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட் வி கேன் ஹேவ் ஃப்ரம் திஸ் பைபிள் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். சரிங்களா? அவர் தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய முன்மாதிரி, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஆனாலும் அவர் தான் முதல்ல வச்சுக்கணும். அவர் உபவசித்தாரா இல்லையா? உபவசித்தார். 40 நாட்கள் உபவசித்தார். அவர் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல, ஒன்றுமே இல்லை. அதை முடிச்சுட்டு வரும்போது அவர் சோதனைக்காரனாக பிசாசானவன் அவரை எதிர்கொண்டான். எதிர்கொண்டு சொல்கிறாரு, நீ மனுஷகுமாரனா இருப்பாய் என்று சொன்னால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொன்னார்? நான் உபவாசம் பண்ணிட்டு வரேன், நான் யார் தெரியுமா? மனுஷகுமாரன் சொன்னாரா? இல்லை. மாறாக அவர் வசனத்தை கொண்டு பிசாசை எதிரிட்டார். மத்தேயு 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? நானும் நீங்களும் உபவாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சாதாரணமாக வர சோதனையை காட்டிலும் மேலான பெரிதான சோதனை நமக்கு வரும்.
எதுக்கு தெரியுமா? நம்ம ஒன்று கூட பலப்படுத்துவதற்காக. அப்போ பலப்படுத்துவது என்ன? அப்போ உபவாசிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? என்ன நம்ம சாப்பிடணும்? இதில் இருக்கிற வசனத்தை அதிகமாக சாப்பிடணும். ஒரு சட்டியில் நிறைய சோறு இருந்ததுன்னா நீங்கள் கரண்டி போட்டால் சோறு வரும் இல்லைங்களா? காலியான சட்டியில் நீங்கள் என்ன ஒரு புது கரண்டி போட்டாலும் பழைய கரண்டி போட்டாலும் உங்களுக்கு பிடித்தமான கரண்டி போட்டால் அதை வெளியே வருமா? கரண்டி மட்டும்தான் வரும், அதோட கூட காற்றும் வெளியே வரும் இல்லையா? என்று சொல்வது போல நானும் நீங்களும் உபவாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்தை வாசிக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வசனத்தை மனனம் செய்ய முடியுமோ, மனப்பாடம் பண்ண முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு அன்போடு அவருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய சோதனையின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வார்த்தையை தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். நான் உபவாசித்திருக்கிறேன், நான் வல்லமை உள்ள தேவன், நான் ஜெபித்து இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணினேன்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதற்கு மாறாக நமக்கு சத்ருவாய் நிற்கிற பிசாசினிடத்தில் அவன் தருகிற சோதனையின் மத்தியில் நாம் தேவனுடைய வசனத்தை தான் நாம் பேச வேண்டும். இப்பொழுது வேறொரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுது? ஜெபம் எப்படி இல்லைங்களா, உபவாசம் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? 17வது அதிகாரம் எரேமியா அதனுடைய 10வது வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படின்னா இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா? The Lord searcheth the heart, I try the reins, even to give every man according to his ways and according to the fruit of his doings. அப்படின்னா நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் தேவன் நிச்சயமாக நமக்கு பலன் தருவார். சரிங்களா? அவருக்கு என்ன நம்ம எப்படி எழுதியிருக்கு பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை. கிறிஸ்துவை பின்பற்றுவர்களுக்குன்னு சொல்லலை, புரியுதுங்களா? கிறிஸ்துவின் ரட்சிப்பு பெற்றவனுக்கு என்று சொல்லலை, ரட்சிப்பு பெறாதவனுக்கு என்று சொல்லலை. அவர் சொல்றார் ஒவ்வொருவனுக்கும், புரியுதுங்களா? அந்த உலகத்தில் இருக்கிற சகலருக்கும் அவனவன் வழிகளுக்கு அவனவன் செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாக இருக்கிறேன். நம்ம ஒருவேளை நாம் சொல்லலாம், அவனுக்கு ஏசப்பா தெரியாது, அவன் கிறிஸ்துவன் இல்லை, அவன் சபையை சார்ந்தவன் இல்லை, ரட்சிக்கப்பட்டவன் இல்லை, அவன் என்னமோ பண்ணுறான். நாம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு கமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? தட் இஸ் நாட் நம்ம பிஸ்னஸே கிடையாது. சரிங்களா? நமக்கு அதுக்கும் அந்த மாதிரி நம்ம ஒப்பிட்டு பார்க்கவோ அதை குறித்து தவறாக பேச ஒன்றும் செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு போர்ஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை 6 வரை வாசிக்கிறேன் பாருங்களேன். இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியாவில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவன் தேவனுடைய மனுஷன் கிடையாது, அந்நிய தேசத்தான், ஒரு அந்நியனா இருந்தவன். அவன் எப்போ ஜெபம் பண்றானா? எப்பொழுதும் தேவனை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவனாயிருந்தான். அப்போ இவர் பாருங்க, 3வது வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறான். அப்படியே பாருங்க, தேவனை அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி, நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் உண்மையும் உத்தமுமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உருக்கமாய் வருகிறதா என்று சொன்னால், கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள் என்று நாம் சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஜெபத்தை அவர் கேட்பார். அதோடு கூட நிறுத்தி விடாமல்
அவருக்கு நினைப்பூட்டுதலாக, இட் வில் பி லைக் எ மெமோரியல் டு ஹிம். இட் வில் மேக் ஹிம் ரிமெம்பர் தட் ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் சன், ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் திஸ் டாட்டர், அப்படி என்று அவர் நினைப்பூட்டும்படியாக நம்முடைய ஜெபம் இருக்கும். சரிங்களா? அப்போ அவர் என்ன தூதன் என்ன சொல்றான் பாருங்க, இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்ற மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனுடைய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான், அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். இப்ப பாருங்க, ஒரு அந்நிய மதஸ்தன், தேவனை அறியாத ஒருவன், ஆனால் தேவனை பயந்து வாழுகிறவன், தேவன் பக்தியுள்ள இருக்கிறவன், அவன் தான தர்மங்கள் செய்கிறவன். சரிங்களா? அப்ப இங்க எங்கேயாவது உபவாசத்தை பத்தி பேசியிருக்கிறாங்களா? இல்லை, இல்லையா? வெறும் ஜெபம், தேவ பயம், தேவ பக்தி, தர்மம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. 30வது வசனத்தை வாசிப்போம். அப்போ என்ன என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன். அப்ப என்ன பண்றாரு இந்த கொர்நேலி, என்ன பண்றாரு, தேவதூதன் சொன்னபடியாகவே அவனோடு கூட வேலை செய்கிற ஒருவனை அழைத்து, தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்து, 7-8 வாசனம் அழைத்து, அவனை நீங்க போய் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை கூட்டு வரும்படியாக, பீட்டரை கூட்டு வரும்படியாக அவர் அனுப்புகிறார். பீட்டர் எல்லாம் போய் அங்கே போய் ஜெபம் பண்ணுறார். அப்போ அவருக்கு தரிசனத்தில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் தேர்ந்தெடுத்தது எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 15வது வசனம், தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து இவர்கள் வருகிறார்கள். யார்? இந்த கூட்டு வரும்படியாக போன கொர்நேலியை அனுப்பிச்ச அந்த வேலைக்காரன் இங்கே நிற்கிறான். அவரோடு கூட நீ போ என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அப்போ பேதுருவும் கிளம்பி வரார். கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24வது வசனம், மறுநாளிலே செசாரிய பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். யார்? பேதுருவை கூட்டி வரும்படியான போன அந்த வேலைக்காரனும் பேதுருவோடு கூட அந்த யோப்பா பட்டணத்தில் கொஞ்சம் ஜனங்கள்லாம் வராங்க. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷத்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். புரியுதுங்களா? அப்போ இவர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 30வது வசனம் பாருங்க. கொர்நேலியு வந்து என்ன நடந்தது என்று சொல்லி பேதுருவினிடத்து சொல்றார். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று என்று சொல்லி, தேவதூதன் தான் உங்களை அழைத்து வரும்படியாக சொன்னார், நீங்கள் வரும்பொழுது எங்களுக்காக வேண்டியவைகளை சொல்லித் தருவீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லி சொல்லுகிறான். புரியுதுங்களா? அப்போ இந்த அருமையான இந்த கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், மற்றவர்களை நேசிக்கிறபடியாக தான தர்மங்கள் செய்கிறவனாய் இருந்தான். சரிங்களா? அப்போ அவன் ஜெபம் செய்கிறவன், உபவாசிக்கிறவன், தேவ பக்தியும் தேவ பயமும் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதெல்லாம் இருக்குதான்னு கேட்குறா, இல்லைன்னா அவங்க எதுக்கு உட்காந்துருக்கன்ட்டு இல்லையா? எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் கடந்த முறை நான் 2 வாரத்துக்கு முன்னே இங்கே பேசும்பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது நாம் மேல் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படின்னா we have to look up. எப்படி நம்ம மேல் நோக்கி பார்க்குற, தேவனை நோக்கி பார்ப்பது எப்படி? ஒன்று ஜெபத்தோடு கூட மேல் நோக்கி பார்க்க வேண்டும். இன்னொன்று ஸ்தோத்திரத்தோடு கூடி மேல் நோக்கி பார்க்க வேண்டும். you have to look up in prayer and in praise. அதோடைய எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு வாரத்தில் சொன்னாக்கா, அவரை ஆராதிக்க வேண்டும். மேல் நோக்கி பார்ப்பது அவரை ஆராதிப்பதற்காக. we have to worship him. we are looking up unto God to worship him. சரிங்களா? அதோடு கூட வேறொரு ரகசியத்தை கூட நான் புரிந்து கொண்டேன். இந்த முறை ஒரு காரியத்தை கூட அதோடு கூட சேர்த்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவண்டை ஒருவர் வந்து கேட்கிறார், இருக்கிற கற்பனைகளிலே கட்டளைகளே இருக்கிற பிரதான கட்டளை என்ன என்று கேட்டபொழுது இயேசுவானவர் சொல்லுகிறார், மத்தேயுவின் சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம மேல் நோக்கி நம்ம பார்ப்பது ஜெபம் பண்ணுவதற்காக, ஸ்தோத்திரம் செய்வதற்காக, ஆராதனை செய்வதற்காக எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் இது அன்பு கூறுகிற விதமாய் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து அவர் எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா?
அப்போ நம்ம கடமைக்காக செய்யலாம், ரிச்சுவலாக செய்யலாம், ரிலீஜியஸாக செய்யலாம். எல்லாரும் என்னோட தாத்தா பாட்டியில் செஞ்சுட்டாங்க அதனால் நானும் செய்யலாம், அப்படி கிடையாது. நானும் நீங்களும் அவரோடு கூட உறவு கொள்ளுகிற விதமாக, நெருக்கமான உறவு கொள்ளுகிற விதமாக, அன்பு கூர்ந்து உறவு கொள்ளுகிற விதமாக we have to look unto him, we have to look up. புரியுதுங்களா? அப்போ நம்ம மேல் நோக்கி பார்ப்பதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நேசத்தை காண்பிப்பதற்காக, நம்முடைய நன்றி உணர்வை அவருக்கு காண்பிப்பதற்காக, அவர் மேல் எவ்வளவு பற்றுதலாய் நாம் இருக்கிறோம் என்று காண்பிப்பதற்காக, அவர் மேல் நாம் எவ்வளவு விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று காண்பிப்பதற்காக அவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த கொர்நேலியு அப்படியாக தான் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான், அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான், அவன் உபவாசிக்கிறவனாய் இருந்தான். அப்படி செய்த பொழுது அவனுக்கு என்ன கிடைத்தது? ஒரு தரிசனம் கிடைத்தது, தேவ தரிசனம் அவனுக்கு கிடைத்தது, இல்லைங்களா? அப்போ முதலாவதாக தேவனை முழுமனதாய் நேசத்தோடு கூட நாம் தேடும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை தருவார். அந்த என்ன தரிசனம்? ஒருவர் உங்களுக்கு வந்து சில காரியங்களை சொல்லித் தருவார், அவரை கூப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தேவதூதன் சொல்றான். பேதுருவும் வந்துட்டார், சரிங்களா? பேதுரு வந்தாச்சு. பேதுரு வரும்பொழுது நான் மட்டும் சரி ஏதோ வர ரொம்ப ஒரு பொக்கிஷத்தை அவன் கொண்டு வரக்கூடும், பெரிதான ஒரு அதிசயமான மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொண்டு வரக்கூடும், ஒரு அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்து விடக்கூடும், அதை யாருக்குமே காமிக்கக்கூடாது. அதனால நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி கொர்நேலியு உட்காந்துருந்தாரா? இல்லை. 24வது வசனம் நான் வாசித்தேன் இல்லைங்களா? கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து காத்திருந்தார்கள். அப்படி என்றால் நானும் நீங்களும் தேவனுடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுதெல்லாம், நானும் நீங்களும் நம்முடைய பொருட்களால் மட்டுமல்ல, அவருடைய அந்த சுவிசேஷத்தை, அந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை நிறைந்த அன்பையும் மனதுருக்கத்தையும் கூட நாம் காண்பிக்க வேண்டும். அதற்கு தான் வேறொரு வார்த்தை சொல்ல போனால் we have to look in. லுக் இன்னாக்கா நம்ம உள்நோக்கி பார்க்க வேண்டும். வந்து மேல் நோக்கி பார்த்தோம், எதற்காக? அன்போடு கூட பாசத்தோடு கூட அவரை துதிக்கும் ஆராதிக்கும் ஜெபிக்குமாய் பார்த்தோம். இன்னொன்று நம் உள்நோக்கி பார்ப்பது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே என்னில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னி, ஏதாவது கரைகள் இருந்தால் அதை கழுவித்தாரும், ஏதாவது பாவங்கள் இருந்தால் அதை மாற்றி போடும் என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதை மாற்றி போடுவார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அதை மாற்றி போடுவாரா இல்லையா? எபிரேயர் 8:12 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அவர் மறந்து இருக்கிறார், அவர் முற்றிலுமாய் மாற்றி விடுவார், அவர் கடலின் ஆழங்களில் அவர் தள்ளி விடுவார், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மை சுத்திகரிப்பார் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிறது, இல்லைங்களா? அதனால் அவரிடத்தில் நாம் போகும்போது உள்நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னி. நான் முதல்ல சொன்ன போல நம்முடைய வழிகளுக்கான பலன் கர்த்தர் நிச்சயமாக தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 2வது வசனமும், நீதிமொழிகள் 21:2வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வழிகள் ஒருவேளை நமக்கு செம்மையாய் தோன்றும், சுத்தமானவர்களாய் தோன்றும், ஆனால் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்கிறவர், தூக்கி பார்க்கிறவர், சீர்தூக்கி பார்க்கிறவர் தேவன் என்று கர்த்தருடைய வசனம். ஏன்னாக்கா நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனம், நீதிமொழிகள் 16:25 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நானும் நீங்களும் நல்லதென்று நினைக்கிற வழிகள், இது நல்லதான வழிகள், செவ்வையான வழிகள், அருமையான வழிகள் என்று நினைப்பது ஒருவேளை தேவனுடைய சித்த பிரகாரம் இல்லாமல் நாம் ஜீவிக்கும் பொழுது அது அழிவுக்கான வழிகளாய் மாறிவிடும். அதனால தான் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 16:9, மனுஷனுடைய இருதயத்தை அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். 37:5 சங்கீதம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரே காரியத்தை வாய்க்க பண்ணும். அப்போ நம்ம கர்த்தருடைய சந்நிதியில் கடந்து வரும் பொழுதெல்லாம் நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என் வழியை நான் உமக்கு ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய செய்கைகளை நான் ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே சொல்லும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றி அமைத்து தருவார். இவன் அதை தான் செய்தான். என்ன செய்தான்? அவன் மட்டும் என்ன சொல்றது, தேவனை நோக்கி பார்த்து கொண்டு மட்டும் இருக்குல்ல, ஆண்டவரே நான் என்னை நேசிக்கிறேன், ஐ எம் லவ்விங் மை செல்ஃப், ஸோ ப்ளீஸ் கிளென்ஸ் மீ,
என்னை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை முற்றிலுமாய் கழுவும், சுத்திகரியும் என்று சொல்லி அவனை சமர்ப்பிக்கிற விதமாக அவன் உபவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ உபவாசம் செய்வது என்ன பிரியமானவர்களே? ஜெபம் எல்லாரும் செய்கிறாங்க, அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் செய்வாங்க. யார்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் உபவாசம் என்பது நம்முடைய உள்ளான மனுஷனை பரிசுத்தப்படுத்துவது. அப்போ சில வேளை நம்ம யோசிக்கிறோம், நம்ம இப்போ எல்லோரும் நிறைய பேர் உபவாசத்தோடு இப்படி வந்திருக்கிறோம், நம்ம இப்போ ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை அப்படியே திருப்பி விடுவார். இல்லை பிரியமானவர்களே, இது என்ன நடக்குது என்று சொன்னால், உபவாசம் செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மாறுவது கிடையாது. நம்மை அவருடைய அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை மாற்றுகிறார். நான் சொல்கிறது புரியுதா? He is not changing, he is changing us. He is preparing us to receive the blessing. அவர் நம்மை அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம அநேக வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குழந்தையின் காரணமாக பிரச்சனை, சரீரத்தில் வியாதியோட பிரச்சனைன்னு சொல்லி நம்ம உபவாச ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் மாறாரு இல்லை. நம்மளுடைய நிலைமைகள் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் மாற வேண்டும், நம்முடைய வழிகள் மாற வேண்டும், நம்முடைய செய்கைகள் மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்முடைய யோசனைகள் மாற வேண்டும். அப்போ அவரிடத்தில் நாம் முற்றிலுமாய் சமர்ப்பிக்கும் பொழுது, உடைந்த உள்ளத்தோடு கூட, கண்ணீரோடு கூட, உருக்கமாக, நெருக்கமாக, கருத்தாய் அவருடைய சந்நிதியில் நாம் உட்காரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவர் மாற்றுறோம். அப்போ நம்ம உள்நோக்கி நாம் பார்ப்பது எதற்காக? நம்மை நாம் நேசிக்கிறதுனால். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னக்கா, நம்மளுடைய நல்வாழ்வுக்காக நாம் உள்நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், நல்வாழ்வுக்காக நான் உள்நோக்கி பார்க்கிறோம். அப்படின்னா we have to look in order to show that we love ourselves at the same time for our well-being. நம்முடைய நல்வாழ்வுக்காக நான் உள்நோக்கி பார்க்கிறேன். அதுக்கு தான் உபவாசம், சரிங்களா? உங்களை ஒடுக்குவதற்காக அல்ல, உங்களை நொறுக்குவதற்காக அல்ல, உங்களை தகர்ப்பதற்காக அல்ல, அதற்கு மாறாக நம்மை கட்டி எழுப்புவதற்காக, உள்ளான மனிதனை கட்டி எழுப்புவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக, ஆரோக்கியப்படுத்துவதற்காக தான் அப்படி ஆகுது. அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது பிரியமானவர்கள். இன்று அது நிச்சயமாக நடக்கும். இதை முடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதிசயங்கள், அற்புதங்கள் நினைக்கதை காட்டிலும் மேலாக நீங்கள் நடக்க. ஆனால் நீங்கள் உண்மையாய் நீங்கள் அவரை தேட வேண்டும். 145 18வது சங்கீதத்தை நம்ம வாசித்தது போல, அவர் உண்மையாய் நாம் கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ உண்மையாய் உள்ளம் உடைந்தவர்களாய், தேவனே நீர் இல்லாமல் எனக்கு ஜீவிக்க முடியாது ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் இல்லாமல் எனக்கு ஜீவிக்க முடியாது, உம்முடைய பரிசுத்தம் இல்லாமல் எனக்கு ஜீவிக்க முடியாது, உம்முடைய அன்பு இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது, நீர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அதிசயமாய் நம்மை வழி நடத்துவார். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை நேசிப்பேன் நாள் முழுதும். தேங்க்யூ லார்ட். நானும் விப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே இயேசுவே. ஹல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதெல்லாம் முடிந்திருக்கிறீர்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு தஞ்சம், ஆண்டவரே
நீங்கள் தான் என்னுடைய துருகம், நீர் தான் எனக்கு போதுமானவர், நீங்கள் இருந்தால் எனக்கு போதும் ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர் வழிகளை நமக்கு திறந்து தருவார். இந்த அருமையான கொர்நேலியுவுக்கு அந்த வழிகளை காட்டும்படியாக அவர் என்ன செய்தார்? He gave a divine connection. டிவைன் கனெக்ஷன் எப்படி அவருக்கு கிடைச்சது? அந்த தெய்வீகமான அந்த அந்த தொடர்பு கிடைத்தது. எப்படி தெய்வீகமான தொடர்பு கிடைத்தது என்று சொன்னால், தேவதூதனை அனுப்பி அவர் பேச வைத்தார். எனக்கும் உங்களுக்கும் தேவதூதர்கள் நிச்சயமாக வந்து பேசுவார்கள். கர்த்தருடைய வசனத்தின் வழியாக பேசுவார்கள், போதகர்கள் பேசுவார்கள், மூப்பர்கள் பேசுவார்கள், நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் பேசுவார்கள். நீங்கள் இந்த யூடியூப்பில் நல்ல செய்திகளை கேட்கும்போது ஆண்டவர் அதன் வழியாக கூட பேசலாம். ஏதாவது வழியில் உங்களிடத்தில் அவர் பேசுவார். ஸோ அப்போது நம்ம ஆண்டவரை முழு மனதோடு நாம் தேடும் பொழுது, நேசத்தோடு கூட நாம் தேடும் பொழுது, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் மேல் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அற்புதமான வழிகளை அவர் அது திறந்துவார். இரண்டாவது, he gave a divine direction. என்ன டிவைன் டைரக்ஷன்? அந்த தேவதூதன் வந்தான், நீ இப்படியாக இந்தந்த இடத்திற்கு நீ ஆளை அனுப்பு, இந்த பேருள்ள ஒருவனை கொண்டு வா என்று சொல்லி யோப்பாவுக்கு கடந்து செல், அந்த வீட்டில் ஒருவன் இருக்கிறான், பேதுரு என்ற ஒருவன் இருக்கிறான், அவனை கொண்டு வர சொல், அவன் உனக்கு எல்லாம் சொல்லித் தருவான் என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பாருங்கள். ஒரு நிமிஷம் இங்கே அப்படி அடக்கமாக இருக்கு, நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக நிதானமாக திங்க் பண்ணி பாருங்களேன். ஏன் இந்த வந்த தூதனே அவன்கிட்ட சொல்லியிருக்கலாமே இல்லையா? தூதனே சொல்லியிருக்கலாம், கொர்நேலியுவே நீ இப்படி பண்ணுப்பா, நீ ரட்சிக்கப்படுவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லாம் அங்கீகரித்திருக்க சொன்ன அந்த தேவதூதன் அவட சுவிசேஷம் சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லலை? ஏனென்றால் நானும் நீங்களும், கர்த்தருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நானும் நீங்களும் தேவனோடு கூட இணைந்து அந்த நற்செய்தி ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இல்லைனா இப்படிங்கிற நேரத்தில் ஒரு இம்மைப்பொழுதிலே, க்ஷணப்பொழுதிலே இந்த உலகம் எங்கும் ரட்சிப்படையும்படியாக கர்த்தரால் கூடும். பிரியமானவர்களே, தூதர்களை அனுப்பித்தால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆனால் அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? சற்று நினைத்து பாருங்கள். நாம் பேசும்பொழுது என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்? உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நம்முடைய சுயநலத்திற்காக செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லை தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், வர்த்திக்க வேண்டும், அது எல்லா இடங்களிலும் பெருக வேண்டும் என்று சொல்லி நாம் உபவாசமும் ஜெபமும் செய்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். சபையின் வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்கணும் பிரியமானவர்களே, சபையின் வளர்ச்சிக்காக நம்ம உபவாசம் இருக்கணும். சரிங்களா? அப்படி செய்யும் பொழுது சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் பேசும்படியாக ஆட்களை அனுப்பி தருவார். யாரிடத்தில் பேச வேண்டும், எப்படியாக பேச வேண்டும், எவ்வளவாய் பேச வேண்டும் என்றெல்லாம் தேவன் நமக்கு போதிய ஞானத்தையும் நமக்கு தருவார். சரிங்களா? அப்போ முதலாவது அவன் தேவனை நேசித்தான், இரண்டாவது அவனே நேசித்தான், மூன்றாவது பார்த்தீங்கன்னா மற்றவர்களையும் நேசிக்கிறவனாயிருந்தான். மத்தேயு 22:33-39 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு என்று தேவனுடைய வசனம் சொல்லு. அப்படின்னா உன்னிடத்தில் நீ அன்பு கூறணும், நான் உன்னை வெறுக்கக்கூடாது, நீ அன்பு கூறணும். அதே நேரத்தில் அதே போல் மற்றொன்னிடத்திலும் பிறனிடத்திலும் அயலானிடத்திலும் நீங்கள் அன்பு கூறணும். அது எப்படி சாத்தியம் அப்படி கேட்டிங்கனாக்கா, எனக்கு அவங்கள பிடிக்காது, என்னையே பிடிக்காது, எப்படி அவங்கள பிடிக்கிறதுனால நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? அநேக என்ன சொல்கிறது, என்ன விதண்டவாதம்னு சொல்லுவாங்க, சும்மா தர்க்கம் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட அவங்க தான் இருக்கிறதுலே செல்ஃபிஷாக இருப்பாங்க, இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. அப்போது அந்த இதிலிருந்து எப்படி வெளியே வருதுனாக்கா, யோவான் 15:12, ஜான் 15:12 சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்கள் மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் பிறனிடத்தில் அன்பு கூறுங்கள். இப்போ ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? அவர் நம்ம மேலே அன்பு காமிச்சது போல பிறனிடத்திலும் அன்பு கூறாங்க. அப்போது வேறொரு வசனம் இருக்குது, உபாகமம் 6:5 சொல்லுது, நம்ம அந்த தேவனை, கர்த்தராகிய தேவனை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடு நீங்கள் அன்பு செலுத்துவாங்க. அப்போது இருதயம், ஆத்துமா, பலன், சரிங்களா? 3 முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடனாக்கா, முழுனா என்ன அர்த்தம் பிரதர்? 100% இல்லையா? 3 இருக்குது, 100% எல்லாம் எடுத்தாச்சு.
நீ அடுத்து சொல்கிறாரு உன்னை நேசிக்கிறது போல மற்ற நேசிக்க, அதான் ஒன்றுமே இல்லையா என் கையில், இப்படி சொல்லலாம் இல்லையா? கரெக்டா? அப்போ அதுக்காக வேற ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 5:5 என்ன சொல்லுதுனாக்கா, அவர் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்படின்னாக்கா நாம் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கொண்டு தேவனை நாம் நேசிக்கும் பொழுது தேவ அன்பு நமக்கு தரப்படுது. அப்படின்னா நம்ம எதிர்க்கிறவர்களை நமக்கு நேசிக்க முடியும், நம்மை பகைக்கிறவர்களை நேசிக்க முடியும், நம்மை துன்புறுத்துவர்களை நேசிக்க முடியும். நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய அன்பினால் முடியாது, தேவ அன்பினால் தான் அது கூடும். அப்போ இந்த அருமையான கொர்நேலியை பாருங்கள், எல்லாருக்கும் தான தர்மங்கள் பண்ணுகிறான். அது மட்டுமல்ல, அவனுடைய உறவினர்களையும் விசேஷ சிநேகர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறான். எதற்காக? அவனுடைய சொத்து சம்பாதியங்களை காண்பித்ததற்காக அல்ல பிரியமானவர்களே, தேவனுடைய நற்செய்தியை கேட்கும்படியாக அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், அவர்களும் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளட்டும், அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர்கள் அழைத்து கூட்டி வந்திருக்க. நீங்களும் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், சரிங்களா? இந்த வருஷம் நம்ம பண்ணணும். என்னென்னா, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 பேர் உட்காந்துருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 50 பேர் நம்ம இன்றைய தினம் சபையின் வளர்ச்சிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லைங்களா? வெறும் ஜெபம் அல்ல, வெறும் வார்த்தை அல்ல, வெறும் சிந்தனை அல்ல, வெறும் ஒரு ஆசை அல்ல, வெறும் ஒரு விருப்பம் அல்ல. மாறாக நான் நிச்சயமாக இந்த சபையில் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு நண்பனை, ஒரு உறவினரை, ஒரு நபரை நான் இந்த சபையில் அழைத்து வருவேன்னு சொல்லுங்க. மட்டும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தொடப்பட்டால் மட்டும் கரங்களை உயர்த்தி காண்பீங்க. பார்க்கலாம், நான் உயர்த்தியிருக்கேன். நான் 2 கரத்தையும் தூக்கிறேன். நான் மினிமம் 2 பேரையாவது நான் கொண்டு வரேன் ஆசைப்படுது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்போ மொத்தமே 5-10 பேர் தான் இருக்கான், 10 பேர் தான் வருவாங்க. இந்த வருஷம் 10 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் அந்த 10 பேர் வேற ஒரு 10 பேர் கொண்டு வரலாம் இல்லைங்களா? அப்படி தான் சபையை வளர முடியும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த தேவனை அறிவிக்க நமக்கு நல்ல ஒரு தருணத்தை தேவன் தந்திருக்கிறார். அப்போ உபவாசத்தோடு கூட, தாழ்மையோடு கூட, எளிமையோடு கூட, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் நிறைவோடு கூட, உதவியோடு கூட நாம் இதை செய்ய நம்மால் முடியும். இந்த அருமையான இந்த கொர்நேலியு அந்த பேதுரு அழைத்தால், பேதுரு வந்து எல்லாருக்கும் பேதுரு சொல்லுகிறார் 34வது வசனம், தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல எல்லாம் சொல்லிட்டு 36வது வசனம், எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவர் சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாரு? 38வது வசனம், நஸ்ரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். 42வது வசனம், அவரே உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான்னு சொல்றாப்புல. 43, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரை? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். சரிங்களா? இந்த வார்த்தைகளை அவர்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுதே 44வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவனை நாம் நேசிக்கும் பொழுது, தேவனுடைய சந்நிதியிலாய் நம்மை முழுமையாய் சமர்ப்பிக்கும் பொழுது, தேவனே நீர்தான் எனக்கு போதுமானவர், நான் மேல் நோக்கி உம்மை பார்க்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை உள்நோக்கி என்னை தான் மாற்றிக்கொள்ளும்படியாக நான் சமர்ப்பிக்கிறேன், நான் வெளிநோக்கி மற்றவர்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவர், உங்களுடைய நேசத்தை காண்பிக்க நான் முயற்சிக்கிறேன், நான் உற்சாகமாய் நான் அதற்கான காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அடங்கி இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக, வல்லமையால் நிரப்பும்படியாக அவர் இறங்கி வருவார். எப்படியே வருவார்? 45வது வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் கண்டார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாங்கன்னா என்னிலும் உங்களிலும் ஒரு மாற்றம் நிச்சயமாக ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அதோடு கூட இவர்கள் இவ்வளவு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றாச்சு, இவங்களை எப்படி நம்ம விட்டுடலாமான்னா விடக்கூடாது. அப்போ பேதுரு சொல்கிறாரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த ரட்சிப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ முதல்ல 3 காரியம். ஒன்று, நம்ம மேல் நோக்கி பார்க்கணும். எதற்காக? தேவனை நம் நேசிக்கிறதுனால். சரிங்களா? அது எப்படி நாம் நேசிக்கிறதை காண்பிக்கிறோம்? ஜெபத்தினாலும் துதியினாலும் ஆராதனையினாலும் காண்பிக்கிறோம். 2, உள்நோக்கி பார்க்க வேண்டும். எதற்காக?
நம்மை நாமே இவாலுவேஷன் பண்ணுறதுக்காக, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்காக. அது என்ன செய்யும் என்றால் நம்முடைய நல்வாழ்வுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஸோ we have to look in for our self evaluation. சரிங்களா? நம்மை நாமே சோதித்து அறிவதற்காக. ஸோ இட் will bring well being in our life. சரிங்களா? மூன்றாவது, we have to look out. லுக் அவுட்னாக்கா மற்றவர்களை நாம் நோக்கி பார்க்க, எதுக்காக? மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறோம் என்று காண்பிப்பதற்காக. we have to love others என்பது காண்பிப்பதற்காக. அப்படி இதற்காக எது எப்படியாக முடியாது? நாம் சாட்சியாக வாழும்போது. சாட்சியாக வாழ்வது என்று சொன்னால் நீங்கள் வந்து நான் கிறிஸ்தவன், நீங்கள் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, வெறும் பேச்சில் மட்டுமல்ல செயல்களிலும் நாம் காண்பிக்க வேண்டும். சரிங்களா? அன்பு நிறைந்த செயல், மனதுருக்கத்தின் செயல், அவர்கள் மன்னிக்கக்கூடிய அந்த சுபாவம், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சுபாவத்தை காணும் பொழுது அவர்கள் நம்மை இயேசுவின் சாட்சியாக, இயேசுவின் பிள்ளையாக அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். அவரையும் இயேசுவை அவர் சேர்ந்து கொள்வார். புரியுதுங்களா? அப்போ இங்கே பார்த்தபோது என்ன நடந்தது என்று சொன்னால், கொர்நேலியு ஒரு அந்நிய மனுஷன், ஆனால் தேவ பக்தி உள்ளவன், தேவ பயம் உள்ளவன், ஜெபிக்கிறவன், உபவாசிக்கிறவன், அவன் தான தர்மங்களும் பண்ணுகிறவன், எல்லோரையும் சேர்த்து வைத்து நற்செய்தியை அறிவித்தான். எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் இன்றைய தினமும் இங்கு ஜெபத்தோடு உபவாசத்தோடு கூட வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் வரும்பொழுது தேவனண்டை உண்மையாய் கடந்து வாருங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த பதிலுக்கு மட்டும் நான் வரலாண்டு, பதில் எனக்கு வேணும், வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதோடு கூட அதற்கு மேலாக நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய தொடுதல் எங்களுக்கு வேண்டும், உம்முடைய அன்பு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவாய் முன்பக்கமாய் வந்து நில்லுங்கள். யாருக்கெல்லாம் ஜெபம் வேண்டுமோ நீங்கள் முன்பக்கமாய் வாங்கள். பாஸ்டர் ஐயாவை நாங்கள் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்.